இந்த தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வாக்காளர் உரிமை என்கின்ற பெயரில் பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரக்கூடிய இந்த பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இந்தியா கூட்டணி தொய்வு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த பேரணி என்பது மீண்டும் அதை பலப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக கூட பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக அகில இந்திய அரசியலில் பல்வேறு பொதி களங்கள் இருக்கின்றன. பொதி நிலைகள் உள்ள அரசியல் களங்கள். பீகார் ரொம்ப முக்கியம். எங்கள் காலகட்டத்தில் 1975 காலகட்டத்தில் பீகார் தான் ஜெயபிரகாஷ் நாராயண் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய புள்ளி. அது இந்திரா காந்தி அம்மையாரின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து பாட்னாவில் நடைபெற்ற அந்த ரேலி. நாங்கள் எல்லாம் அதற்கு போயிருக்கிறோம். எனவே பாட்னா அரசியல், பீகார் அரசியல், அதுவும் குறிப்பாக தேர்தல் வருகிற நேரத்தில் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் வாக்கு திருட்டு என்பதை மையமாக வைத்து செயல்படுகிறார். நீங்கள் கூறியது போல இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி விலகி இருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி இல்லை. எனவே இந்தியா கூட்டணியும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ராகுல் காந்திக்கு இருக்கிறது. இப்படியான ஒரு நேரத்தில் தமிழ்நாடு அரசியலையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாட்னாவுக்கு சென்றிருக்கிறார். காரணம் இங்கும் விஜயோடு கூட்டணி வைக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் சிலர் பேசி வருகிறார்கள். 70 சீட்டு துணை முதல்வர் பதவி என்றால் விஜய் விடுத்த அந்த அஸ்திரம், அதாவது எத்தனை எங்களுக்கு தனி மெஜாரிட்டியாக இருந்தாலும் ஆட்சியிலே கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு என்கிற அந்த அஸ்திரம், அது காங்கிரஸ் கட்சியின் சில மூத்த தலைவர்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்கிறது. 67க்கு பிறகு அவர்கள் பதவியில் இல்லை. ஆனால் இதையெல்லாம் சாமர்த்தியமாக அரசியல் களத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு, அதே நேரத்தில் ஆல் இந்தியா அஜெண்டா, அகில இந்திய பேசு பொருள், அந்த நிகழ்ச்சி நிரலிலும் தனக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த பயணம் அமைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு ஷியாம்.